நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணாப்பா. இந்த கூப்பன் வந்து பொய்யான கூப்பன். இதை நம்பி யாரும் ஓட்டு போடாதீங்க. நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த கூப்பனை கொடுத்துருக்காங்க. நம்ம இதை நம்பி எல்லாம் யாரும் ஓட்டு போட கொஞ்சமா யோசனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எது சரியா இருக்கு போன ஆட்சியில் என்ன பண்ணாங்க. இந்த கூப்பன் வீடு வீட வந்து கொடுப்பாங்க. இந்த கூப்பனை நம்பி யாரும் ஓட்டு போடுறாதீங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 லோடிங் அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தேர்தலில் தோல்வி உறுதி என்பதை உளவுத்துறை மூலம் அறிந்த ஸ்டாலின் டீக்கடை, ரயில், பூக்கடை என பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கையில் 10,000 ரூபாய் மட்டுமே உள்ளது என தேர்தல் மனுவில் குறிப்பிட்டிருக்கும் ஸ்டாலின் இவர் அணிந்திருப்பது லாக்கோஸ்ட் டி ஷர்ட், விலை 20,000. ஆடிடாஸ் பேண்ட் 7,000 ரூபாய். டீ கடைக்கு வருவதற்காக அணிந்திருக்கிறாரே ஸ்கெச்சஸ் ஷூ, அதன் விலை ஜஸ்ட் 15,000 ரூபாய் தான். கையில் வாட்ச் இல்லாமல் வந்திருக்க மாட்டார். அது சுமார் 1 கோடி முதல் 2 கோடி வரை இருக்கலாம். நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இதை வச்சுட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. இப்படி உச்சி முதல் பாதம் வரை பிராண்டட் உடைகளை அணிந்து கொண்டு பிராண்டட் காரில் வலம் வந்து சாலையோர கடையில் 15 ரூபாய்க்கு டீ குடித்தால் அதற்கு பெயர் எளிமை. ரொம்ப ஏழைங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. ஆந்திர காட்டுக்குள் சுட்டு போட்ட போது 20 பேரை ஆந்திராவில் இருக்கிற மனித உரிமை ஆர்வலர்கள் பேசவில்லை. மாற்றுக் கட்சி எதிர்கட்சிக்காரர்கள் பேசவில்லை. இந்த நிலத்தில் எந்த தலைவனும் பேசவில்லை. இந்தியாவை ஆண்ட நாட்டின் பிரதம அமைச்சர் ஒரு வருத்தம் சொல்லவில்லை. இதெல்லாம் தவறு என்று சொல்லவில்லை. இந்த நிலத்தில் எவ்வளவு கொளுத்து வாழ்கிறார்கள். நாங்கள் திருடர்கள் என்று பட்டத்தை சுமத்தி சுட்டு போட்டான். கேட்க ஒருவரும் இல்லை. அந்த இடத்திலே மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மானத்தமிழன் உயிருக்கு இல்லையா என்ற கேள்வி இருக்கிறதே, அதான்டா தமிழ் தேசியம்.